என் மகளே, என் மகனே, இன்று கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக உங்களிடத்திலே தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கபடியாக, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உங்களுடைய தாய் தந்தையை கனம் பண்ண வேண்டும். எனவே பெற்றோர்களின் மீது பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். பெற்றோரை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் நீங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது என்னுடைய கட்டளையாகும். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் வாழ்வதற்கும் சிறப்பாக இருப்பதற்கும் முதலில் உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். தாய் தந்தையின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும். அவ்வாறு கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரின் பேச்சை கேட்டு நடக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். சமயங்களில் நீங்கள் உங்களின் தாய் தந்தையரின் பேச்சை மதிக்காமல் அவர்களை அவமதித்து செல்வதை கர்த்தர் ஆகிய நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களின் பெற்றோருக்கு நீங்கள் செவி கொடுத்து அவர்களின் வார்த்தையின்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து நன்மையாய் வாழ்வீர்கள் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பெற்றோரை மரியாதையாக நடத்தும் பொழுது, அவர்களை நன்மையாக நடத்தும் பொழுது, அவர்களின் சொல் பேச்சு கேட்டு நடக்கும் பொழுது உங்களின் பெற்றோருக்கு அவர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிலர் அவர்களுடைய தாய் தந்தையரை அவமதித்து அவர்களுடைய தாய் தந்தையரின் சொல் பேச்சை கேட்காமல் இருக்கின்றீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் வாழ்வதற்கு முதலில் உங்களுடைய தாய் தந்தையை கனம் பண்ண வேண்டும். உங்களுடைய தாய் தந்தை சந்தோஷமாக இருந்து உங்களை வாழ்த்தினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்களுடைய பெற்றோரை நீங்கள் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பெற்றோரின் உள்ளத்தினை காயப்படுத்தி இருந்தால் இன்று அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் வாழுங்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீமைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனை, கலக்கம், இவைகள் உங்களிடத்தில் இருந்து விலகி நீங்கள் ஆசீர்வாதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வேதாகம வாக்கு தத்தத்தினை விசுவாசிக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வேதாகமத்தினை விசுவாசித்து கர்த்தருடைய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஏற்று அவ்வாறு நடக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ்வீர்கள். நீங்கள் உங்களை என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்து நீங்கள் வேதாகமத்தின்படி வாழும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் விசுவாசத்துடனே உங்கள் உள்ளத்தில் கை வைத்து என்னை நோக்கி, கர்த்தாவே, இந்த வேதாகம வாக்கு தத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன். தேவனே, என்னுடைய பெற்றோரை நான் அவமதித்து இருக்கிறேன். அதற்காக உம்மிடத்திலே நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னுடைய பாவங்களை நீக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய பெற்றோரை கனம் பண்ணும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்நாட்களிலே உங்களை நிறைவாக வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இந்த மாதத்தின் முதலாம் வேலை நாளான இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படியாக கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்தால் உங்களுக்கு அனைத்து நாட்களும் ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும். என் மகளே, என் மகனே, நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே, நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய இடங்களிலே பொல்லாத மனிதரின் நிந்தனைகளுக்கு நீங்கள் பயப்படாமல் இருங்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலும் நீங்கள் போகின்ற இடங்களிலும் வருகின்ற இடங்களிலும் உங்களுக்கு பொல்லாத மனிதரின் நிந்தனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உங்களுடனே இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை ஏதாவது சொல்லிவிட்டார்களே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? மனிதர்கள் என்னை பற்றி பொல்லாததையும் இல்லாததையும் கூறுகிறார்களே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என் ஜனமாகிய உங்களுக்கு உங்களின் உள்ளத்தினை பலப்படுத்தவே கர்த்தராகிய நான் இந்த வேதாகம வாக்கு தத்தத்தினை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாதிருங்கள். அவர்களுடைய தூஷணங்களால் நீங்கள் கலங்காமல் இருங்கள். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? நீங்கள் ஏன் வேதனைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும்?
கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பொல்லாத பிசாசானவன் மனிதர்களின் மூலமாக உங்களுக்கு நிந்தனையை கொடுப்பான். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கலங்காமலும் பயப்படாமலும் நீதிமான்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே வாழுங்கள். உங்களுடனே கர்த்தராகிய நான் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். என் மகளே, என் மகனே, உங்களை யாரோ ஏதோ சொல்லிவிட்டார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி கலக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்களை பார்த்து கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், என் மகளே, என் மகனே, நீ பயப்படாதே, கலங்காதே. உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமல் இருங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் விசுவாசத்துடனே என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே, எனக்கு விரோதமாக எழும்புகின்ற மனுஷரின் நிந்தனைகளுக்கு நான் பயப்படாமல் இருக்கும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். கர்த்தாவே, நீங்கள் என்னுடனே இருக்கும் பொழுது பொல்லாத பிசாசானவனின் கிரியைகள் என் மீது எழும்பாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்வீராக என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனை, துக்கம், நிந்தனைகளை உங்களிடத்திலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உங்களை கர்த்தராகிய என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்துருக்களை கர்த்தராகிய நான் உங்களுடனே சமாதானமாக செல்லும்படியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்காகத்தான் தினமும் கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்தும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்கள் உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் என்று எழுதியிருக்கபடியாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்களும் உங்களிடத்திலே சமாதானமாக ஆகும்படியாக கர்த்தராகிய நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறீர்களா என்பதை முதலில் சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் தினமும் வேதாகமும் வாசித்து என்னை நோக்கி ஜெபம் செய்து என்னுடைய கிருபைகளை தினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் வேதாகமும் வாசிக்காமல் என்னிடத்தில் ஜெபம் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு என்னால் எப்படி கிருபைகளை கொடுக்க முடியும் என்று சிந்தித்துப் பாருங்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் மட்டுமே என்னால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகச் செய்ய முடியும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்கள் பெருகத்தான் செய்வார்கள். அவைகளை குறித்து நீங்கள் கலங்காமல் சோர்வடையாமல் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் வாழுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். என் மகளே, என் மகனே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்கள் இருக்கிறார்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். அப்படி உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் இருந்தார்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது, கர்த்தர் சொல்லும்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்கள் உங்களுடனே சமாதானமாக செல்வார்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவேன் என்று உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீதிமான்களாக வாழும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்திலே விருப்பம் இருக்கிறது அல்லவா? அது ஒரு வீடு கட்டும் விருப்பமாக இருக்கலாம், ஒரு நல்ல தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தினை பெருக்குவதாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே உங்களுக்கு பதவி உயர்வு விருப்பமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்தீர்கள் என்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய விருப்பமான காரியங்கள் நிகழும் என்று கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன். இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தினை கர்த்தராகிய நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நீங்கள் ஆசைப்பட்டவைகள் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய விருப்பமானது நியாயமான விருப்பமாக இருக்கிறதா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் நியாயமானதை நினைக்கும் பொழுது உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து கர்த்தருடனே வாழும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.
நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நினைத்தது எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி, கர்த்தாவே, நீங்கள் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், கர்த்தாவே, நான் நினைக்கக்கூடிய விரும்பக்கூடிய காரியத்தினை எனக்கு நிறைவேற்றி தரும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுடைய விருப்பத்தினை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு கர்த்தராகிய என்னை நம்பி உங்களை என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைவாய் கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன்.